வெல்கம் டு ஹன்மிகா சமையல். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3 தக்காளி எடுத்துகிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியில் 3 தக்காளியை நீங்கள் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா நம்ம வீட்டு முறையிலே அரைச்சிக்கலாம். மிளகு, சீரகம், வர கொத்தமல்லி எல்லாத்துலேயும் கால் கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை ஒரு வரமிளகா போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலையும் இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆஃப் பாயில் பண்ண தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரசப்பொடி இருந்துச்சுன்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மசாலாவே போதும். கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய மருந்து அடிக்கிறாங்க கொத்தமல்லி தலையில். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நுர கட்டும். நுர கட்டின டைமில் இறக்கி வச்சுட்டு இதை தாளிச்சிக்கிறதுக்கு மறுபடியும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரசம் ரெடி. இதை வைக்கிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இதை விட சிம்பிளான ரசம் அடுத்த எபிசோடில்